Welcome to Science Fact in Tamil. ஸ்டீபன் அப்படிங்கிற யூடியூப் யூசர் சூப்பர் எர்த்னா என்னன்னு கேட்டிருந்தாரு. இன்னைக்கான வீடியோவில் நாம அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நமது சூரிய குடும்பத்தில் மிகப்பெரிய திடக்கிரகம் பூமி. பூமியை விட பெரிய கிரகங்கள் எல்லாம் வாயு கிரகங்களே. அவற்றிற்கு திடமான மேற்பரப்பு இல்லை. நமது சூரிய குடும்பத்திற்கு அப்பால் மிகப்பெரிய திடமான கிரகங்கள் உண்டு. அவற்றில் ஒரு கிரகம் நமது பூமியை ஒத்த பண்பில் உள்ளது. அதனை சூப்பர் எர்த் என்றழைக்கின்றனர். நமக்கு நன்கு அறிந்த ஒரு சூப்பர் எர்த்தின் பெயர் கில்லஸ் 581c. இதன் நிறை 5.5 மடங்கு நமது பூமியை விட அதிகம். பிரபஞ்சத்தில் பல சூப்பர் எர்த்துகள் உண்டு. ஆனால் கில்லஸ் 581c அதன் சூரியனில் இருந்து உயிரினங்கள் வாழ தகுதியுள்ள இடத்தில் அமைந்திருக்கிறது. அதில் நீரானது திரவ நிலையில் உள்ளது என்பது ஆச்சரியமே. இந்த கிரகம் நமது பூமியில் இருந்து 20 ஒளியாண்டு தொலைவில் உள்ளது. இது காஸ்மிக் அளவுகோலில் நமக்கு குறைவான தூரமே. ஆனால் நம்முடைய தற்போதைய தொழில்நுட்பத்தை கொண்டு இந்த கிரகத்திற்கு பயணித்தால் 1000 வருடங்களுக்கு மேல் ஆகலாம். இந்த கிரகத்தின் ஆரம் 50% நமது பூமியை விட அதிகம். இந்த கிரகத்தின் மையப்பகுதி இரும்பால் உருவாகி இருக்கலாம் என அறிவியலாளர்கள் கூறுகின்றனர். இதன் விட்டம் 19,000 கிலோமீட்டர். இந்த கிரகத்தில் தரையிறங்கினால் நாம் அதிக கனமாக இருப்பது போல உணர்வோம். நாம் இந்த கிரகத்தில் திடீரென அதிக எடையை உணர்வதால் இந்த கிரகத்தில் நாம் அதிகம் நடக்க முடியாது. நமக்கு அதிகமாக வேர்க்கும். நம்மால் குறைந்த அளவே எம்பி குதிக்க முடியும். கிரீன் ஹவுஸ் எஃபெக்டால் இந்த கிரகமானது வீனஸ் கிரகத்தை ஒத்த சூழலில் இருக்கும். இந்த கிரகத்தில் உயிரினம் வாழ வாய்ப்புகள் குறைவாக இருக்க சில காரணிகளை கணக்கில் கொள்ள வேண்டியுள்ளது. இந்த கிரகத்தின் சூரியன் நமது ஜூபிட்டர் கிரகத்தின் அளவில் தான் இருக்கிறது. ஆனால் இந்த கிரகத்தில் இருந்து பார்த்தால் அது பெரிதாக இருக்கிறது. இதற்கு காரணம் சூப்பர் எர்த் 11 மில்லியன் கிலோமீட்டர் தூரத்தில் இதன் சூரியனை சுற்றி வருகிறது. இது நமது சூரியனுக்கும் பூமிக்கும் உள்ள தொலைவை விட 13 மடங்கு குறைவான தொலைவு. இதனால் அதன் மேற்பரப்பில் ரேடியேஷன் இருக்க அதிக வாய்ப்புண்டு. இந்த கிரகம் காலத்தில் மாட்டியுள்ளது. அதாவது இந்த கிரகம் தன்னைத்தானே சுற்றுவதில்லை. இதனால் கிரகத்தின் ஒரு பகுதி எப்போதும் பகலாகவும் மறுபகுதி எப்போதும் இரவாகவும் இருக்கும். இந்த கிரகத்தின் ஒரு பகுதியில் எப்போதுமே மாலை நேரம் மட்டுமே இருக்கும். இந்த இடத்தில்தான் உயிரினங்கள் தோன்ற வாய்ப்புகள் அதிக அளவில் உள்ளது. இந்த கிரகத்தில் ஒரு வருடம் என்பது 312 மணி நேரம். இதன் சூரியனை இது மிக வேகமாக சுழல்கிறது. இந்த கிரகத்திற்கு 500 வார்த்தைகள் அடங்கிய செய்தியை 2008 ஆராய்ச்சியாளர்கள் ரேடியோ சிக்னலாக அனுப்பியுள்ளனர். அந்த கிரகத்தில் உயிரினங்களுக்கு ஆங்கிலம் தெரியவில்லை என்றாலும் நாம் இங்கே இருக்கிறோம் என்பதை அறிவில் மேம்பட்ட உயிரினம் அந்த கிரகத்தில் இருந்தவாறே நம்மை பற்றி அறிந்து கொள்ளும். இந்த செய்தி தற்போதைக்கு 62 டிரில்லியன் கிலோமீட்டர் பயணித்துவிட்டது. மொத்த தூரம் 192 டிரில்லியன் கிலோமீட்டர். அதாவது நாம் அனுப்பிய செய்தி 33% பயணித்துவிட்டது. நாம் அனுப்பிய அந்த செய்தி 2029 கில்லிஸ் கிரகத்தினை சென்றடைத்துவிடும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க. உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்க. அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.